வணக்கம். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் பகுதி 4. ராவணன் வந்து அடைந்ததும் என்னவோ என்று அச்சம் கொண்டான் மாரீசன். கரியமலை போன்ற ராவணனை எதிர்கொண்டு வரவேற்று உபசாரங்கள் செய்து, இந்த வனத்துக்கு என் இருக்கை நோக்கி வந்த கருத்து யாது என்று கேட்டான். என்னால் இயன்ற அளவு என் உயிரை தாங்கிக் கொள்ள முயன்றேன். இப்போது அதுவும் முடியாமல் மனத்தளர்ச்சி கொண்டேன். என் அழகும் பெருமையும் புகழும் ஒரு சேர அழிகின்றன. இதற்கு காரணம் யாது? சொன்னால் வெட்கக்கேடுதான். வன்மை மிக்கவர் மானிடராகிவிட்டனர். உன்மருகி நாசி இழக்கும் நிலையை உண்டாக்கினர். இதைவிட நம் மரபுக்கு ஒரு இழிவு உண்டோ? கரணும் தூஷணனும் உயிரிழந்தனர் என்றால் இதைவிட அவமானம் வேறென்ன இருக்கிறது? இரு கை சுமந்தாய், இனிதின் இருந்தாய், கேட்டால் தவம் செய்கிறேன் என்கிறாய். ஒருவன் கட்டமைந்த வில்லால் இருவர் உயிரை பருகினான். வெம்பிய மனத்தோடு வேகின்றேன். அவர்கள் எனக்கு ஒப்பிலார் என்பதால் போர் செய்ய தயங்குகிறேன். பவளம் போன்ற செவ்வாய் வஞ்சியை வவ்வ உன் துணை நாடுகிறேன். இப்பழியை நீதான் தீர்த்து தர வேண்டும் என்றான். எரியும் நெருப்பிலே அரக்கை உருக்கி செவியில் கொட்டியது போல் இச்சொற்கள் கடுமையாக இருந்தன. காதுகளை பொத்திக் கொண்டு அச்சம் நீங்கி சினத்தோடு சீரிய உரைகள் பேசினான் மாரீசன். மன்னர், நீ நின் வாழ்வை முடித்தாய், மதியற்றாய். நீ தேடிக்கொண்ட அழிவு அன்று இது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுகிறது. செவிக்கு இன்னா எனினும் உனக்கு இதம் வேண்டி இவை சொல்கிறேன். நீ தவம் செய்து பெற்ற செல்வமெல்லாம் அவமே அளிக்கிறாய். இழந்தவை மீட்க முடியுமா? அறவழியில் ஈட்டிய செல்வத்தை அநீதிக்கு அளிக்கிறாய். பிறன் மனையை கவர்வது உன் பேரன்மைக்கு இழுக்காகும். பாவமும் பழியும் சேரும். உன் கூட்டமே அழியும். கரண் உன்னை விட அதிக ஆற்றல் மிக்க சேனை கொண்டவன். அவனை எதிர்க்க முடியாமல் தேரோடு மாண்டான். விராதன் என்பவனை விட வலிமை உடையவர் யார் இருக்கிறார்கள்? அவன் கதி என்ன ஆயிற்று? என் தம்பியான சுபாகுவும் என் தாயாகிய தாடகையும் ராமன் அம்புக்கு ஆற்ற முடியாமல் உயிர் விட்டனர். அவன் முன் நின்று போர் செய்ய முடியாமல் நான் உயிர் பிழைத்து ஓடி வந்து விட்டேன். நினைத்தாலே நெஞ்சு நடுங்குகிறது. ஆற்றல் மிக்க அந்த ராமனோடு நீ மோதிக்கொள்கிறாய் என்று நினைக்கும் போது அச்சம் மிகுகிறது. அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு உன் ஆயுளை இழக்காதே என்று அறிவுரை கூறினான். சீதையை கடத்தி செல்வதில் யான் பின்வாங்கவில்லை. உன் குலத்தின் நலத்தை கருதித்தான் இவ்வளவும் சொல்கிறேன். காமத்தால் கண்ணிழந்து நீ கருதியதை அடைய விரும்புகிறாய். உன் ஆசைக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. உன் அழிவுக்கு தடை போடுகிறேன் என்றான். நீ அறிவுரை கூற அமைச்சன் அல்ல. நான் இடும் கட்டளையை ஏற்று நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு வீரன். தலைமையிடும் கட்டளையை தலைமேல் தாங்க வேண்டுமே தவிர மற்றைய நிலைமைகளை எல்லாம் நீ பேசக்கூடாது. உயிருக்கு அஞ்சி நீ ஏதேதோ உளறுகிறாய் என்றான் ராவணன். என் அழிவுக்காக யான் சிறிதும் கவலைப்படவில்லை. மூத்தவன் என்பதால் மூதுரை வழங்குகிறேன். கட்டளையிடு, ஏற்கிறேன் என்றான். மன்மதன் என்னை துளைக்கிறான். அந்த அம்புக்கு ஆற்றாமல் உயிர் விடுவதை விட ராமனை எதிர்த்து உயிர் விடுவது புகழை தரும். சீதைதான் என் துயருக்கு மருந்து, என் வாழ்வுக்கு விருந்து. அவளை என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான். ஏற்கனவே ராமன் தாடகையை கொன்றதற்கு பழி தீர்க்க மான் வடிவத்தில் தண்டக வனத்தில் 2 அரக்கர்களோடு சென்றிருக்கிறேன். அந்த இருவரும் அவன் அம்புக்கு இரையானார்கள். நான் தப்பித்து வந்து விட்டேன் என்றான். வஞ்சனையால் தான் அவனை வெல்ல வேண்டும். மாயமான் வடிவத்தில் சென்று அப்பெண் மானை மயக்கு. பெண்ணாகி அவளுக்கு பொன்னிறம் மிகவும் பிடிக்கும். நீ பொன்மானாய் உருவடு. அவள் முன் பாய்ந்து ஓடு. அவள் இம்மானை பிடித்து தருக என்பாள். அதை ராமனால் மீற முடியாது. அவனுக்கு ஓட்டம் காட்டு. அவன் உன் மீது அம்பு விட்டாள். இலக்குவனா சீதா என்று அவன் குரலில் ஓலமிடு. இலக்குவன் காவல் நீங்கும், என் ஆவல் ஓங்கும் என்றான். மாரீசன் தன்னை பற்றி கவலைப்பட்டான். மறுத்தால் ராவணன் கொன்று விடுவான். ராமனை எதிர்த்தால் அவன் அம்புக்கு இரையாக வேண்டியதுதான். மரணம் என்பது அவனை கூவி அழைப்பதை உணர்ந்தான். நச்சு பொய்கையில் அகப்பட்ட மீன் தப்ப முடியாது. அந்த குளத்தில் இருந்தாலும் சாவு, கரையில் குதித்தாலும் சாவு. இருதலை கொள்ளி எறும்பு ஆனான். வீர மரணம் அடைய முடியாமல் போயிற்றே என்று வருந்தினான். ராமன் அம்புக்கு இரையாவது தனக்கு உயர்வு தரும் என்று அமைதி கொண்டான். வேறு வழி இல்லை. பொன்மான் உருக்கொண்டான். அந்த நன்மானாகிய சீதை முன் சென்றான். மானை கண்ட சீதை அதனை பிடித்து விளையாட விரும்பினாள்.
பொன்னாலான மேனியும் மரகதத்தால் ஆகிய கால்களும் செவிகளும் புதுமையாயிருந்தன. இலக்குவன் அதன் பொய்மையை கூறி விளக்கினான். சீதை அந்த மானை பிடித்து தரும்படி ராமனிடம் வேண்டினாள். ராமன் மனைவியின் வேண்டுகோளை மதித்தான். இப்படியும் ஜீவன்கள் இருக்கலாம், இவை அபூர்வ பிறவிகள் என்று விவாதித்தான். மானை காட்டுக என்று சீதையிடம் ராமன் கூறினான். இலக்குவனும் பின் சென்றான். ஆசை பெற அந்த மான் விழித்தது. ராமன் அதன் அழகை கண்டு வியந்தான். அதனால் நமக்கென்ன ஆக வேண்டியுள்ளது என்று இலக்குவன் கூறி மறுத்தான். இந்த மாய மானின் பின்னே அரக்கர் ஒளிந்திருப்பர் என்றும் சொல்லி பார்த்தான். இயற்கை மானாக இருந்தால் இதனை பிடிப்பதும், மாயமானாக இருந்தால் இதனை மடிப்பதும் என் செயல் என்று ராமன் கூறினான். ராமன் தானே சென்று பிடித்து தருவதாயும் பர்ணசாலையில் சீதைக்கு காவலாய் இலக்குவனை இருக்குமாறும் கூறி வில்லும் அம்பும் ஏந்தி அதன் பின் சென்றான். அது ஓட்டம் காட்டியது. கிட்டுவது போல காட்டி எட்டி எட்டி சென்றது. அது மாயமான் என்பதை ராமன் உணரத் தொடங்கினான். இலக்குவன் முன்கூட்டி உரைத்தது குறித்து வியந்தான். அவனை பாராட்டினான். மாரீசனும் ராமனை நெடுந்தூரம் விலக்கிவிட்டதால் தன் கடமை முடிந்துவிட்டது என்று உணர்ந்தான். இனி அவன் அம்புக்கு தப்ப முடியாது என்பதால் தப்பித்துக் கொள்ள நினைத்தான். அதனால் வானை நோக்கி பாய்ந்தான். அவனுக்கு முடிவு கட்ட தன் கூறிய அம்பினை ராமன் செலுத்தினான். மாயமான் மாய்ந்தது. மாரீசன் அதனின்று வெளிப்பட்டு விழுந்தான். ராவணன் சொல்லிக் கொடுத்தபடி ராமன் குரலில் ஆ சீதா, இலக்குமனா என்று அபய குரல் கொடுத்து அழைத்து பின் உயிர் விட்டான். ராமனுக்கு அவன் சூழ்ச்சி விளங்கியது. கூப்பிட்ட குரலில் ஏதோ சூழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான். விரைவில் பர்ணசாலை நோக்கி விரைந்தான். இலக்குவன் விழிப்போடு காவல் புரிவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். எனினும் சூழ்ச்சி உருவெடுப்பதற்கு முன் திரும்புவதில் வேகம் காட்டினான். மாரீசன் கூவல் சீதையின் செவியில் பட்டது. ராமனுக்கு ஏதோ கேடு நிகழ்ந்து விட்டது என்று தவறாய் நினைத்தாள். மானை பிடித்துக் கொடு என்று சொன்னது எவ்வளவு அறிவீனமான செயல் என்பதை எண்ணி நொந்து கொண்டாள். வெளியில் நின்று கொண்டிருந்த இளையவனை நோக்கி, அண்ணன் அலறல் கெட்டி நீ இங்கே நின்று கொண்டிருக்கிறாயே, தகுமா என்று கண்டித்தாள். ராமனை எதிர்த்து வெல்வார் எவரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று உறுதியாக சொன்னான். ஒரு நாள் பழகினும் உயிர் விடும் பெரியோர் உலர். பல நாள் பழகிய நீ, உடன்பிறப்பு என்ற உரிமையுடைய நீ, சிறிதும் பதறாமல் அஞ்சாமல் நிற்கிறாயே. இங்கே நீ செயலற்று இருந்தால் நெருப்பில் விழுந்து என் உயிரை யான் விடுவது உறுதி என்றாள். அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. இருந்தாலும் இழிவு, நீங்கினாலும் இழிவு. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். கழுகின் வேந்தன் காவல் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் குரல் வந்த திசை நோக்கி ஓடினான். இலக்குவன் இடம்பெயர்தலை எதிர்நோக்கி இருந்த ராவணன் தவ வேடம் தாங்கி சாம வேதத்தை வீணையில் இசைத்து பாடினான். முதிய வேடம் அவனுக்கு முகமூடியை தந்தது. அருந்ததி போன்ற கற்புடைய சீதை இருந்த பர்ணசாலையை அடைந்தான். இந்த பர்ணசாலை உள்ளிருப்பது யார் என்று கேட்டான். பவளக்கொம்பு போன்ற சீதை உள்ளே வாருங்கள் என்று வரவேற்றாள். அவனும் அவள் தந்த இருக்கையில் அமர்ந்தான். இந்த சாலை யாருடையது? இங்கு உறையும் அருந்தவன் யாவன்? நீவீர் யாவீர் என்று கேட்டான். புதியவர் போல இருக்கிறது என்று அவனிடம் பரிவு காட்டி பேசினாள். ராமனும் யானும் அவன் தம்பியோடு இங்கு தங்கியிருக்கிறோம். அன்னை சொற்கேட்டு இங்கு வந்திருக்கிறோம். அவர் பெயரினை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் என்று நினைக்கிறேன் என்றாள். உம்முடைய பெற்றோர் யார் என்று கேட்டான். சனகன் மகள், என் பெயர் சானகி என்றாள். முதியவரே, நீர் எங்கிருந்து வருகிறீர்? ராவணன் திருநகரில் இருந்து வந்திருக்கிறேன். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. எனினும் அவன் ஒரு மங்கையை தேடிக் கொண்டிருக்கிறான் என்றான். அரக்கர் நகரில் அருந்தவ முனிவராகிய நீர் எப்படி தங்கியிருந்தீர் என்று கேட்டாள். நீ கருதுவது போல அரக்கர் தீயவர் அல்லர் என்றான். தீயவர்களோடு சேருகிறவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாதே. வல்லமை உடையவர் அரக்கர். அவர்களை அனுசரித்து வாழ்வதுதான் அறிவுடைமை என்றான். அரக்கரை அடியோடு ஒழிக்க ராமன் காத்திருக்கிறான். அவர்கள் அழிந்த பின்னரே உலகம் சீர்படும் என்றால் மனிதர் வலியவரான அரக்கரை அழிப்பார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. யானை கூட்டத்தை ஒரு சிறு முயல் வெல்லாது. ஆண் சிங்கத்தை ஒரு மான் குட்டி எப்படி வெல்லும் என்று கேட்டான். ராமன் விராதனையும் சூர்பனகையையும் கரண் முதலானவரையும் கொன்றது உமக்கு தெரியாது போலும். ஆண் சிங்கம் என்பது ராமன் தான், அரக்கர் தான் மான் கூட்டம் என்றாள். ராவணன் ஆற்றல் மிக்கவன், அது தெரியாமல் நீ பேசுகிறாய் என்றான். பரசுராமனை வென்றவன் ராமன்.
அவன் ஆற்றலை நீ அறியாமல் பேசுவது வியப்பாக இருக்கிறது என்றாள். அவன் பெரும் சினம் கொண்டான். அதனால் அவன் மாய வேடமும் மறைந்தது. தன் முன்னால் இருப்பவன் ராவணன் என்பதை சீதை அறிந்தாள். அவனிடமிருந்து தப்பிச் செல்ல வழி அறியாமல் தவித்தாள். தேவர் எனக்கு ஏவல் செய்கிறார்கள். குழுக்களைப் போல வாழும் மானிடர் அரக்கனாகிய என்னிலும் வலியவர் என்று பேசுகிறாய். உன்னை பிசைந்து தின்று விடுவேன். அதன் பின் நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதால் தான் தயங்குகிறேன் என்றான். நீ கவலைப்படாதே, என் செல்வச் சிறப்பில் நீ மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று தொடர்ந்தான். நான் ராமன் மனைவி, நீ நாயினும் கேடானவன். ராமனது கொடி அம்பு பாய்வதன் முன் நீ தப்பி ஓடிவிடு என்று கூறினாள். அந்த அம்பு என்னை ஒன்றும் செய்யாது, அது மலராக எனக்கு படும். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றி எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று இறந்து அவள் கால்களில் விழுந்து வணங்கினான். இறைவா இளையானே என்று கூவி அழைத்தாள். அவனுக்கு பிரம்மனால் ஏற்பட்டிருந்த சாபத்தால் அவளை தொட அஞ்சினான். அவளை தொடாமல் தரையோடு பர்ணசாலையை பெயர்த்தெடுத்து விமானத்தில் வைத்து விண்ணில் பறந்தான். மேகத்திலிருந்து நிலத்தில் விழும் மின்னலைப் போல அவள் மயங்கி விழுந்தாள். மயக்கம் நீங்கி ஓ என்று கதறினாள். நீ ஒரு கோழை, அதனால் தான் இந்த வஞ்சக செயலை மேற்கொண்டாய் என்று விளம்பினாள். மனிதரிடம் போர் செய்தால் அது என் வீரத்துக்கு இழுக்கு, வஞ்சனைதான் வெற்றி தரும் என்றான். சித்திரப்பாவை நிகர்த்த சீதை அவன் கூறுவதை எள்ளி நகையாடினாள். கற்புடைய பெண்களை வஞ்சிப்பது குற்றமில்லையா என்று கேட்டாள். சீதையின் குரல் கேட்டு கழுகின் வேந்தன் சடாயு என்பான் வந்து இடைமறித்தான். அடே, எங்கே போகிறாய்? நில் நில் என்று கூவிக்கொண்டு சடாயு வழிமறித்தான். நீ அழிவை பெறப் போகிறாய், உன் சுற்றத்தாரையும் அழிக்கிறாய். ராமன் முன் உன் ஆற்றல் நிற்காது. ஏன் வீணே அழிவை தேடிக்கொள்கிறாய்? சீதையை விட்டுவிடு என்றான். பழுக்க காய்ச்சிய இரும்பில் தூவிய நீர் மீண்டும் வராது. அதே போலத்தான் சீதையின் நிலையும். அவளை உன்னால் மீட்க முடியாது என்றான். சடாயுவும் ராவணனும் மோதிக்கொண்டனர். ராவணனை சடாயு தேரோடு கீழே சாய்த்தான். இனி ராவணன் பிழைக்க மாட்டான் என்ற நிலைமை உருவாகியது. அவனிடம் வேறு ஆயுதங்கள் இல்லை. தன் உரையில் சந்திரகாசம் என்னும் வாள் இருந்தது. அது அவனுக்கு சிவபெருமான் அளித்தது. அதை கொண்டு சடாயுவின் சிறகுகளை கொய்தான். அவனும் சிறகு அறுபட்டு கீழே சாய்ந்தான். சீதை சடாயுவை நினைத்து புலம்பினாள். அவளை அந்த பர்ணசாலையோடு தன் தோளில் வைத்துக் கொண்டு ராவணன் ஆகாய வழியாக இலங்கையை அடைந்தான். அங்கே சீதையை அசோகவனத்தில் அசோக மரத்தின் நிழலில் சிறை வைத்தான். அரக்கியர் அவளை காவல் செய்தனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.